இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போக போகிறோம். உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சரி, தியான நிலைமைக்கு போயிடக்கூடாது. ஜபம் பண்ணணும்னு சொல்ற நேரத்தில் தான் கண்ணை மூடணும். மற்றபடி கண்ணை மூடி ஜெபிக்க கூடாது. ஆமாம், வேற எந்த காரியமும் உங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடாது. முழு கவனத்தோடு நான் சொல்ல போகிறத இன்னைக்கு கவனிங்க. சரி, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஒரு சில படங்கள்லாம் நான் வச்சிருக்கிறேன். முதலாவது ஒரு படத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது என்னதுங்க? என்னன்னு சொல்லுங்க. தமிழில் அட்டைப்பெட்டி. அட்டைப்பெட்டி தானே? அட்டைப்பெட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க? க்ளோஸ் பண்ணி டேப் அடிச்சிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ண முடியாது. அட்டைப்பெட்டி. அடுத்த பிக்சர் போங்க. இது என்னதுங்க? என்னதுங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னது இது? பில்டிங், கட்டடம். கட்டடம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருந்தது மூடப்பட்ட அட்டைப்பெட்டி, ரெண்டாவது இருந்தது கட்டடம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். என்ன கேள்வினா, இப்போ கட்டடம் எவ்வளோ பெருசு இல்லை? நல்ல பெரிய கட்டடம் இது. இப்போ இந்த கட்டடம் அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே போகுமா? போவோன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? போகாதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? என்ன ஷேப்பா? இல்லைங்க, கட்டடம் பெருசுங்க, அட்டைப்பெட்டி சின்னது தான். கட்டடம், நான் கேட்ட கேள்வி, கட்டடம் அட்டைப்பெட்டிக்குள்ள போகுமா? போகாது. சரி, அடுத்த ஸ்லைட் போங்கப்பா. இப்போ பாருங்க, இப்போ ஒரு அதே வரைபடம். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த கட்டடத்தை இப்போ அட்டைப்பெட்டிக்குள்ள போற மாதிரி ஒரு வரைபடம் இருக்குது. அதில் பக்கத்தில் நான் போட்டிருக்கிறேன், சிறியது பெரியதினால் நிரப்பப்பட முடியுமா? கேன் த லிட்டில் கண்டெயின் தட் விச் இஸ் பிக்? சிறியது பெரியதினாலே நிரப்பப்பட முடியுமா? நான் திரும்ப கேட்கிறேன், சிறியது பெரியதினால் நிரப்பப்பட முடியுமா? இப்போ நான் பார்த்த அந்த ரெண்டு வரைபடத்தின் பிரகாரம் அந்த கட்டடத்தை தூக்கி அட்டைப்பெட்டிக்குள்ள வைக்க முடியாது. நீங்க எவ்வளோ பெரிய அட்டைப்பெட்டியா செஞ்சாலும் கட்டடத்தை தூக்கி வைக்க முடியாது. கட்டடம் சைஸுக்கே நீங்க அட்டைப்பெட்டி இருந்தாலும் கட்டடத்தை எப்படி தூக்குறது? இல்லைங்களா? பெரிய விஷயம். ஆனாலும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிற ஒரு காரியம், பெரிய காரியத்தை சிறிய காரியத்திற்குள்ள என்ன பண்ண முடியும்? வைக்க முடியும். எப்படி வில்லி இது சாத்தியமாகும்? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய செய்தியினுடைய தலைப்பு த பாக்ஸ் அண்ட் த பில்டிங், அட்டைப்பெட்டியும் கட்டிடமும் என்று சொல்லி தலைப்பில் இந்த நாளை நாம் பார்க்க போகிறோம். என்னுடன் ஒரு வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 55வது அதிகாரம் 1 9 வசனம் வரைக்கும். ஏசாயா 55 1 9. எடுத்துட்டீங்களா? ஏசாயா 55 1 9 சேர்ந்து வாசிப்போம். எடுத்தாச்சா? சேர்ந்து வாசிப்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. போதும். இந்த நாளிலே நாம் பார்க்கிறதான
இந்த காரியம். அட்டைப்பெட்டி, கட்டடம், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கட்டடத்தை அட்டைப்பெட்டிக்குள்ள வைக்க முடியுமா அப்படின்னா அதற்கான பதில் சாத்தியமே இல்லை, முடியாது. ஆனா இந்த நாளில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னு சொன்னேன், அது முடியும் என்று சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். சரி, இது எப்படி ஆகும்? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காரியங்கள், அதாவது தேவன் மகத்துவமான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறதற்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னா மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்ட்ரின்னா என்னன்னா புரியாதது, புதிர் என்று சொல்லுகிறோம். புதிர்னா என்னதுங்க? என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்? புதிர்ன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துவோம், எப்போ பயன்படுத்துவோம்? ஒரு விஷயம் அதாவது என்னால் கிரகிக்கவே முடியலப்பா, அது எப்படி என்னால் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அது செட் ஆகலையே அப்படின்றோம் பார்த்தீங்களா, அதுதான் புரியாத புதிர் அப்படின்னு சொல்கிறோம், மிஸ்ட்ரி. இப்போ தேவனை நாம் அறிய ஆரம்பிக்கும் பொழுது, நல்லா கவனிக்கணும் எல்லாரும் என்னை பாருங்க, நாம் தேவனை அறிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய மிஸ்ட்ரிஸ், நிறைய மறைவான காரியங்கள், புதிர்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்தான் நான் இப்போ சொன்னது, இந்த அட்டைப்பெட்டி. அதாவது சின்ன பொருள் பெரிய பொருளை வைத்து கொள்ள முடியுமா, தன்னிடத்தில் வைத்து கொள்ள முடியுமா அப்படின்னா அதற்கு ஒரு பதில் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் நான் முடியும்னு சொன்னேன். ஆனால் அது எதனாலே முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த நாளில், எப்படி முடியும், எதனால முடியுன்றதான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னேன், கர்த்தருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற எல்லா உண்மைகளும், ஆவின் மண்டலத்தில் இருக்கிற எல்லா சத்தியங்களையும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை எப்படி தான் புரிஞ்சுக்கணும்? இட் இஸ் சீன் அஸ் அ மிஸ்ட்ரி. மனிதனுடைய அறிவினாலே புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை தான் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம என்ன பண்றோம், வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலிருந்து வசனங்கள் நமக்கு அது தெளிவுபடுத்துகிறது. ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் உவமைகளாக அந்த புதிரை தான் என்ன பண்றாரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். இப்போ உதாரணத்திற்கு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும்ன்ற ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இது உலகத்துல உங்களால கிரகிக்க முடியாத விஷயம். நம்ம என்ன நினைப்போம், இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும், இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுக்கலாம், இல்லாதவனுக்கு கொடுக்கலாம், இதுதான் நம்ம லாஜிக். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின்படி அவர் சொல்ற காரியம் வேற. அப்புறமா பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு அவர் சொன்னா பரவாயில்ல. இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறேன், என்னுடைய பாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றார். அப்ப ஃப்ரீயான வாழ்க்கையே கிடையாதா? இது ஒரு மிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஏற்பாடும் நிறைய புதிர்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உவமைகள் மூலமாக அவர் புதிரை தான் எக்ஸ்பிளைன் பண்றார். இப்போ இது எல்லாமே வேதாகமத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுமே டைரக்டா எங்க இருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதுங்க? பரலோக ராஜ்யத்திலிருந்தும் தேவனுடைய வாயின் வார்த்தையிலிருந்தும் அவருடைய அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் மிஸ்ட்ரீஸ் நமக்கு ரிவீல் பண்ணப்பட்டுச்சு. அதுல முக்கியமான ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவன் சாலமோன் கட்டினதான தேவாலயத்தில் தங்க முடியுமா? சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது அவர் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஜபத்தை பண்றார். அப்போ அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும், அதை படிக்க வேண்டாம், நான் சொல்றேன், நான் சுருக்கம் மட்டும் சொல்றேன். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனே, நாங்க கையால கட்டின இந்த கட்டடம் எம்மாத்திரம், ஏன்னா நீங்க பெரியவர், வானத்தையும் பூமியும் படைச்ச அண்ட சராசரத்தை படைச்ச பெரிய தேவன். நாங்க கையால கட்டின இந்த கோவில்ல நீங்க இருக்கிறது எம்மாத்திரம், அது இருக்க முடியாதுன்னு சொல்ல, எவ்வளோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அது புதிர், அது என்ன மனுஷனால கிரகிக்க முடியாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட தேவன் இவங்க ஆராதிக்கும் பொழுது அந்த தேவாலயத்தில் என்ன எப்படி பண்ணாருங்களா, தேவனுடைய மகிமையினாலே மேகம் போல நிரம்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். சோ நல்லா கவனிக்கணும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கணும் இல்லைங்களா? எங்க யோசிச்சு பாருங்களேன், அண்ட சராசரத்தை ஒருத்தர் உருவாக்கி வார்த்தையினால உருவாக்கினார்னா அவர் எவ்வளவு பெருசா இருக்கணுங்க. அவரை கொண்டு ஒரு கட்டடத்துக்குள்ள வைக்க முடியுமா? அவருக்கு நீங்க உருவம் செய்ய முடியுமா? எதுவுமே முடியாது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கர்த்தர் முதல்ல ஆதி காலத்திலிருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா
தேவன் பேசினாரு, யாரோட? முற்பிதாக்களோட பேசினாரு. அதுக்கப்புறம் நம்ம யாத்திராகமத்துல இருந்து பார்க்கிறோம், மோசே கிட்ட சீனாய் மலையில பேசினாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே ஆசரிப்பு கூடாரம் வந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தேவனுடைய ஆலயம்னு ஒண்ணு வந்துச்சு. தேவனுடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் பேசினாரு. தேவனுடைய ஆலயத்துக்கு அப்புறம் அடுத்தது என்னாச்சு? அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினபடி பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்துட்டாரு? இப்போ எங்க வந்துட்டு இருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெரியது சிறியதுக்குள்ள அடங்க முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? கட்டடம் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மொத படத்துக்கு போங்கப்பா. படத்துல பாத்தீங்கன்னா இந்த அட்டைப்பெட்டி வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கும், மூடப்பட்டு இருக்கும். மூடப்பட்டு இருக்கிற பெட்டியில நீங்க எதையுமே வைக்க முடியாது. சின்னதையும் வைக்க முடியாது, பெருசையும் வைக்க முடியாது. ரெண்டாவது கட்டடம், மூணாவது போட்டோக்கு போங்கப்பா. மூணாவது போட்டோல பாருங்க. இங்க பாருங்க, இந்த பெட்டி எப்படி இருக்கு? திறக்கப்பட்டிருக்கிறது. A vessel can hold something bigger than its own size if the vessel is open. ஒரு பாத்திரம் தன்னை விட பெரிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? அதனுடைய அளவை பொறுத்து அல்ல, அதனுடைய விருப்பத்தை பொறுத்து. விருப்பம்னா என்னது? அது ஓபன், தன்னை திறந்து கொடுப்பது நிமித்தமாய். இப்ப பரிசுத்த ஆவியானவர், இப்ப நமக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின காலத்துல ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்ததான அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். இப்போ உங்களுக்குள்ள எப்படி வந்தாரு அப்படின்னா, நீங்க அடைக்கப்பட்ட ஒரு பெட்டியை போல க்ளோஸ்டா இருந்தீங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட வரல, அவர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அப்படித்தானே இருந்தோம், நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு? ஆண்டவராக இயேசுவை பற்றி ஏதோ ஒரு சூழ்நிலையிலையோ யார் மூலமாகவோ கேள்விப்பட்டு இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ்டா இருந்ததான அட்டைப்பெட்டி என்ன ஆயிடுச்சு? இப்போ சொல்லுங்க, திறந்துடுச்சு. இப்ப நீங்க நினைச்சீங்க ஓகே இயேசு உள்ள வந்துட்டாரு. ஆனா இயேசு எவ்வளவு பெரியவர்ன்றதான தெளிவு நமக்கு இல்லாம போயிடுச்சு. இயேசுவை பத்தி அப்படியே ஜாலியா இயேசுன்னு சொன்னனால அவருடைய சொவரெனிட்டி, அவருடைய சர்வ ஆளுமையை குறித்து நம்ம யோசிக்காம போயிட்டோம். பரிசுத்த ஆவியானுடைய தன்மை என்ன, அவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை நம்ம யோசிக்காம போயிட்டோம். அதனால அவருடைய அளவு என்னன்னு நமக்கு புரியல. ஆனா நான் இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன தெரியுமா? நீங்க சின்னவங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதான தேவனுடைய ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை காட்டிலும் பெரியவர். எத்தனை பேர் இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்ப ரீசன் என்ன? நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது புரியுதுங்களா? சோ இப்போ பெருசு சின்னதுக்குள்ள வாசம் பண்ண முடியுமா? முடியும். எப்போ? திறந்து கொடுக்கும் பொழுது. அந்த பாத்திரம் தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது தன்னை விட பெரிதான ஒரு காரியத்தை அதுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இது வந்து லாஜிக்கலா செட்டே ஆகாது. இப்போ நான் காமிச்ச இந்த படத்துல அவ்வளோ பெரிய கட்டடத்தை தூக்கி ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள வைக்க முடியுமானா முடியாது. அதாவது பிசிக்கலா உங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு இதை யோசிச்சிங்கன்னா இந்த கட்டடத்தை கொண்டு வந்து அட்டைப்பெட்டிக்குள்ள என்ன பண்ண முடியாது? திணிக்க முடியாது. ஆனா பிசிக்கல் ரெல்ம் தவிர்த்து ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல பாசிபிலிட்டிஸ்ன்றது இங்க 100 அப்படின்னா அங்க 1 கோடின்னு வச்சுக்கலாம். 100:1 crore ப்ராபபிலிட்டி. இங்க எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ அங்க அது எல்லாமே முடியும். ஸோ பிசிக்கல் ரெல்ம்ல ஒரு கட்டடத்தை தூக்கி ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள வைக்கிறது முடியாதது. ஆனா ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல ஒரு கட்டடத்தை தூக்கி அட்டைப்பெட்டிக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா அது நீங்களும் நானும் அனுபவிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவன் உங்களுடைய சின்ன இருதயத்துக்குள்ள உங்க கை இப்படி சுருக்குங்களேன், இப்படி கையை தூக்கி இப்படி சுருக்குங்க, உங்க கையை இப்படி சுருக்குங்க. இந்த வட்டம் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உங்க இருதயம். உங்க இருதயத்தினுடைய சைஸ் இவ்வளவுதான். இந்த வட்டத்துக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரியவருங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நம்ம பார்க்கறது பார்க்காதது எல்லாத்தையுமே அவர் தான் உருவாக்குனார். அப்படிப்பட்டவர் இத்ரூண்டா இருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள என்ன பண்றாரு?
வாசம் பண்றார். சரி, இப்போ இதுக்கு நான் சொன்ன ஒரே காரணம், அந்த பாத்திரம் விட்டு கொடுத்த பாத்திரமாக இருக்க போகிறது. சரி, இந்த நாளிலே நாம் பார்த்தோம் இந்த வசனத்தினுடைய அடிப்படை. நம்ம பின்னாடி இந்த நம்ம படிச்ச வசனத்தை நம்ம கடைசியா நம்ம பார்க்கலாம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை, உண்மைகளை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, a closed vessel can never contain. மூடப்பட்ட, அடைக்கப்பட்டிருக்கிறதான பாத்திரம் ஒரு நாளும் சின்னதினாலும் நிரப்பப்பட முடியாது, பெரிய காரியத்தினாலும் நிரப்பப்பட முடியாது. சைஸ் இதுல மேட்டர் கிடையாது, இதுல விருப்பம் தான் இதுல விஷயம். நான் சொல்றது புரியுதுங்களா? So when you come to God, தேவனிடத்துல நீங்கள் வரும்பொழுது இதுல எவ்வளவு பெருசா இருக்குது எவ்வளவு சின்னதா இருக்குன்றது மேட்டர் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியானவருக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள், எந்த அளவுக்கு தேவன் உங்களிடத்தில் கிரியை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் இந்த செய்தியை நான் ஏன் நான் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்களிலே நம்முடைய சபைகளிலே எனக்கு தெரிஞ்ச வட்டத்தில் நான் பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லாருமே தேவன் இருக்கிறாருன்னு நம்புறாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கோன்னு நம்புறாங்க. ஆனாலும் அவர்களுடைய பாத்திரத்தை பார்க்கும் பொழுது மூடப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த பாத்திரத்தினுடைய அளவுக்கு என்ன கொள்ள முடியுமோ அதை பெற்றுக்கொண்டு பாத்திரத்தை என்ன பண்ணி வச்சிருவோம், மூடி வச்சிருவோம். இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த பெட்டி இருக்குதுங்க, பெட்டியினுடைய அளவுக்குள்ளாக அந்த கட்டணத்தினுடைய ஒரு பகுதியை எவ்வளவு ரொப்ப முடியுமோ அவ்வளவு ரொப்பி பொட்டி என்ன பண்ணிடுவோம், திரும்ப மூடி வச்சிருவோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? அந்த முழு கட்டணத்தையுமே கொண்டு பெட்டிக்குள்ள நான் வைக்க போறேன்னு நினைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்களேன்? எங்க உங்களுக்கு இத்திலூண்டு வேணுமா, பெருசா வேணுமாங்க? பெருசுதான் வேணும். நம்ம எல்லாருமே பெருசுதான் ஆசைப்படுவோம். ஏன்னா நம்மளுடைய நேச்சரே அதுதான். தேவனும் நம்மள அதுக்கு தான் வாக்கும் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம செஞ்ச ஒரு தவறு என்னன்னா, we have limited ourselves. நம்மை நாமே ஒரு அளவுக்குள்ளாக நம்மை வரையறுத்து கொண்டோம். ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் முடிவு பண்ணி கொண்டேன். பொதுவாக ஏதாவது விசித்திர வினோதமா செய்யணும் அப்படின்னு சொன்னா காலேஜில் ஸ்கூல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். பெட்டியை விட்டு வெளியே போய் யோசிடா அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலா ஒரு மனிதன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காத, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்க பழகு. இதுலயும் ரொம்ப அட்வான்ஸ்டா ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி அட்வான்ஸ்டா சிந்தித்து பாக்ஸை விட்டு சிந்திச்சு சோம்பேறிகளானவங்களும் இருக்கிறாங்க. அருமையான ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். அது அருமையான வாசகம் இல்லை, ஒரு வாசகம். இதில் பில்கேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கிறதான பெரிய பணக்காரில் ஒருத்தர் பில்கேட்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்க யாரை உங்க கம்பெனியில் செலக்ட் பண்ணுவீங்க வேலை செய்யறதுக்கு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இருக்கிறதுலே சோம்பேறியானவனை என்ன பண்ணுவேன், என்னுடைய கம்பெனியில் செலக்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? கஷ்டமான வேலையை எவ்வளவு ஈஸியா செய்து முடிக்க முடியும்ன்றது அவனுக்கு தான் தெரியும். மற்றவெல்லாம் ஒரு வேலையை 100 நாள் செஞ்சானா அந்த சோம்பேறி என்ன பண்ணுவான், 100 நாள்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு சோம்பேறித்தனம். அதனால 10 நாள்ல அந்த வேலையை எப்படி முடிக்கலான்னு அவன் யோசிப்பான். இப்ப பாருங்க, உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களும் தத்துவம் பேசுறவங்களும் இப்படி பேசும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மக்கள் நம்மை வரையறுத்து கொள்ளுகிறோம். ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ளதான் ஆண்டவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா தேவன் அதையும் தாண்டி அதிகமாக நமக்குள்ளாக அநேக காரியங்களை அவர் வைக்கும்படியாக விரும்புகிறார். ஆனா அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது எதுவுமே கர்த்தருடைய வேதத்திற்கு புறம்பானதாக இருக்க போவது இல்லை. நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் ரெவலேஷன்ஸ் அதுன்னு சொல்லிட்டு வசனத்துக்கு விகற்பமா இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ முதலாவது நான் சொன்ன லிமிட்டேஷன் என்னதுங்க? பிகாஸ் we have closed ourselves. நம்மை நாமே அளவிட்டு கொண்டதுனாலே தேவனுடைய அநேக மகத்துவமான காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியல, இன்னும் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம், நான் இந்த நாளிலிருந்து எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்திருக்கிற ஒரு பாத்திரமாக நான் இருக்க போகிறேன். தீர்மானம் எடுக்கலாமா? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, நான் இந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற திறக்கப்பட்ட எப்பொழுதும் காத்திருக்கிற பாத்திரமாக இருப்பேன் என்று தீர்மானம் பண்ணுகிறேன்.
ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க. ஏங்க அது மட்டும் சொல்ல முடியும், ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணிருக்கீங்க. என்ன ஜெபம்? நான் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருக்கு ஓப்பனா இருப்பேன். எப்பயுமே நான் எங்க போனாலும் என்னுடைய பெட்டி எப்படி இருக்கும்? திறந்தே தான் இருக்கும். இந்த திறந்து இருக்கும் போது இப்ப இதுல ரொம்ப பிரச்சனை, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, திறந்து இருக்கும் போது குப்பம் கூலமும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பயந்து தான் நிறைய பேர் பெட்டியை மூடி வச்சிடறாங்க. ஆனா மூடி வைக்கிறனால பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிடுறோம்? நம்ம லிமிட் பண்ணி வச்சிடறோம். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது எது பரிசுத்த ஆவியானவரால் வந்தது, எது குப்பை கூலத்திலிருந்து வந்ததுன்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? இனம் கண்டு கொள்ள முடியும். ஸோ ரெண்டு விஷயத்த சொன்னேன். முதலாவது, மூடப்பட்ட பெட்டி ஒரு நாளும் நிறைவை பெற முடியாது. ரெண்டாவதா, நம்ம எப்பொழுதுமே திறக்கப்பட்ட பெட்டியா இருக்கும் பொழுது, திறக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கும் போது we have no limitation. நமக்கு வரையறை இல்லாத ஒரு மனிதர்களாய் ஸ்பிரிட் ரெல்ம்ல, அதாவது வரையறை அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதன்னு அர்த்தம் கிடையாது. வரையறை அப்படின்னா ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு லிமிட் எதுவுமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லமை உடையவராய் இருக்கிறார். இப்போ அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நான் எல்லாம் வசனம் எல்லாம் கடைசியாக தான் நான் வச்சிருக்கேன். முதலாவது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா வசனம் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு தெரிந்த காரியத்திற்கு நாம் விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த தெரிந்த காரியம் தெரியாத காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். நல்லா நான் திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. நாம் எந்த அளவுக்கு தெரிந்த காரியங்களுக்காக நம்மை விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு தெரிந்த காரியம் தெரியாத காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரும் வசனமும் நம்ம கண்களால பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள். இதை என்னுடைய அந்த பாக்ஸ்க்குள்ள, என்னுடைய பாத்திரத்துக்குள்ள வருவதற்கு நான் அனுமதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தெரியாத ஒரு சில காரியங்கள் பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுனால பார்க்கறது அழிஞ்சு போகும், கண்ணுனால பார்க்காதது அழியாம இருக்கிறது. இப்போ இந்த பைபிளை இந்த நல்லா கவனிக்கணும், இந்த பைபிளை ஒரு நெருப்பு வச்சு எரிஞ்சா எரிஞ்சிருமா இல்லையா? எரிஞ்சிரும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இப்போ இந்த வார்த்தையை கொண்டு போய் நான் உள்ள வைக்கும் போது, எனக்கு தெரிந்த இந்த வார்த்தையை நான் உள்ள வைக்கும் பொழுது, இந்த வார்த்தையிலிருந்து நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தையிலிருந்து தெரியாத ஒரு எல்லை இருக்கு இல்லையா, என் கண்ணுக்கு புலப்படாத ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையை கர்த்தர் என்ன பண்றான்? எனக்கு காண்பிக்கிறார். ஸோ இதுக்கு ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் பாத்திரம் திறந்திருக்கணும், பாத்திரத்துக்கு வரையறை இல்லாமல் இருக்கணும். மூணாவதா, தனக்கு தெரிந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்கும் பொழுது தெரிந்த காரியம் தெரியாத இன்ஃபினிட்டி, அதாவது மறைவாய் இருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனா நம்ம எப்படி யோசிச்சுக்கிறோம் அப்படின்னா, இல்லை நம்மளுடைய ஆக்சுவல் நிலை என்னன்னா, தெரிஞ்சதுலயே நம்ம உண்மையா இல்லை. இப்போ ஏன் இதெல்லாம் நமக்கு வெளிப்பாடுகள், மறைவான காரியங்கள், தேவனுடைய ரகசியங்கள்லாம் ஏன் தெரியுமா நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படலை? நம்ம தெரிஞ்ச காரியத்திலே தேவனுக்கு இன்னும் உண்மையா இல்லை. அப்ப எப்படி இன்னும் தெரியாத மறைவா இருக்க காரியங்களையும், கண்களுக்கு மறைவா இருக்கிறதையும், நித்தியமான காரியங்களை எப்படி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார்? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த லிமிட்டேஷனுக்குள்ள போகணும், இந்த லிமிட்டேஷனை தாண்டி நான் போகணும்னா, முதலாவது எனக்கு தெரிந்த காரியங்களில் நான் உண்மையா இருக்கிறேனா? கேட்டு பாருங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட வசனம், எவ்வளவு வசனம் கேட்டிருப்பீங்க இல்லையா? எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ ஆராதனையில் இருந்திருப்பீங்க, எவ்வளோ விடுதலை ஜெபம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ டெலிவரன்ஸ் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், அது இதுன்னு எல்லாம் பண்ணோம். இது வரைக்கும் கேட்ட வார்த்தையில நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இந்த உண்மை நிலையில நம்ம இல்லைன்னு சொல்லி சொன்னா, அடுத்து இருக்கிறதான இன்ஃபினிட்டியை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வாய்ப்பே இல்லை. இந்த பெட்டி, அந்த கட்டடம், ஏங்க இந்த பெட்டிக்குள்ள கட்டடத்தில் இருக்கிற ஒரு செங்கல் கூட பொருந்தலைன்னா எப்படிங்க கட்டடம் பொருந்தும்? நான் சொல்றது புரியுதா? பெட்டி இருக்குது, பெட்டிக்கு வெளியில பெரிய கட்டடம் இருக்குது. அட்லீஸ்ட் கட்டடத்தில் இருக்கிற ஒரு செங்கலனாச்சும் பேத்து பெட்டிக்குள்ள வைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருந்தானாச்சும் நம்ம என்ன சொல்லலாம்? ஓகேங்க, ஒரு அளவுக்குனாச்சும் என்ன ஆகும்?
ஒரு 5 செங்கல் 6 செங்கல் பெட்டி பிடிக்குங்க. பெரிய பெட்டியாக வச்சுருந்தா கூட ஒரு 100 செங்கல் பிடிக்குங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பெட்டிகள் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன வேஷம்? சும்மா ஏதோ பெட்டியாக வரும், பெட்டியாக போகிறோம். அந்த பெட்டி மூடப்பட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, பெட்டி எப்படி இருக்குது? மூடியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு படத்துக்கு போங்கப்பா. ஃபஸ்ட்டு பெட்டி பாருங்க, பெட்டி எப்பயுமே எப்படி இருக்குதுங்களா? மூடி இருக்குது. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றவங்க எப்படி தெரியுமா வராங்க? மூடிக்கிட்டே தான் வராங்க, மூடப்பட்டே தான் போகிறாங்க. நான் தவறான வார்த்தையில் அதை பயன்படுத்தலை. மூடுறதுன்னா வாயும் மூடிக்கிறது, துதிக்கிறது கிடையாது. இருதயத்தை மூடிக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் உள்ள போகிறதும் புரிய மாட்டேங்குது. மண்டையவும் மூடிக்கிறது. ஆவியானவர் சிந்தைக்குள்ள கிரியை செய்யறதுக்கும் விடுறதே கிடையாது. எல்லாமே மூடி தான் கிடக்குது. அப்புறம் எப்படி ஒரு சின்ன செங்கல் கூட, ஒரு தூசி கூட உள்ள போகாதுங்களே, அவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் மூடப்பட்ட பெட்டிக்குள்ள ஆக்சஸ் ஒருத்தனுக்கு இருக்குது. என்ன தெரியுமா? பிசாசு. பிசாசை பற்றி சொல்லும் போது ஏசப்பா ஒரு இடத்துல அழகாக சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு ஆவியை ஒரு இடத்த விட்டு துரத்தி விட்டினா அந்த இடத்துல ஆப்வியஸாக வேற ஒருத்தங்களால் என்ன பண்ணணும்? அந்த இடத்த நிரப்பணும். இல்லைன்னா அந்த ஆவி வெளியே போயிட்டு வந்து பார்க்குமா, இந்த இடம் எப்படி இருக்கு? இப்போ சுத்தமாக இருக்கு. நம்ம இருக்கிற வரைக்கும் குப்பையும் குளமாக இருந்துச்சு. இப்போ கூட்டி பெருக்கி நீட்டாக ஜோடனை பண்ணி லைட்டு கெட்டெலாம் போட்டு ஃபேனை போட்டு ஏசி போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம மாத்திரம் ஏன் அனுபவிக்கணும்? நம்மளோட கூட இன்னும் கொஞ்சம் 7 பேர் நம்மளை விட இன்னும் கொடுமையான பிசாசுகளை என்ன பண்ணிட்டு வருவோம்? கூட்டிகிட்டு வந்து உட்காருவோம்டா. அவனுடைய இருதயத்தில் டென்ட் போட்டு குடி கொண்டு இருப்போம்டா அப்படின்னு. இப்போ மூடப்பட்ட பெட்டிக்குள்ள ஆவியானவரால் வர முடியாதுங்க. ஆனால் பிசாசு வந்துடுவான். ஏன்னா பிசாசு உடச்சிக்கிட்டு உள்ள வருவான். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? பொறுமையாக தட்டுவார். பெட்டிக்கிட்டு நின்று தட்டுவார். டக் டக் டக்குன்னு தட்டி நீங்கள் திறந்தீங்கன்னா உள்ளே வருவார். அவர் அடிச்சு பிடிச்சி தபால் டிபில்னா உள்ளே வரமாட்டார். பிசாசு தான் அப்படி வருவான். சரி, இப்போ கவனிக்கணும். இப்போ பெற்றுக்கொண்டதுலேயே நம்ம உண்மையாக இல்லைன்னா எப்படி காணாத காரியங்களும் நித்தியமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார்? ஸோ ஐ பிலீவ் there is a next level of growth in our church. நம்முடைய சபையில் அடுத்த அளவில் கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்த போகிறார். என்ன தெரியுங்களா? மறைவான காரியங்கள். நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த வரத்தை வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்க போறார். ஆனா அதுக்கு நம்ம சரி செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பெட்டி எப்பயுமே ஓப்பனா இருக்கணும். ரெண்டாவதா இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட காரியத்துல உண்மையா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நான் இன்றையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என்னென்னலாம் கேட்டனோ, என்னென்ன சத்தியம்லாம் எனக்கு தெரியுமோ, வசனத்திலிருந்து என்னென்னலாம் நீங்க பேசிய இருதயத்தில் தங்கி இருக்கிறதோ அதன்படி நான் என்ன பண்ண போறேன்? வாழ போறேன். நீங்க செஞ்சு பாருங்க. வித்தின் திஸ் இயர் இஸ் ஓவர். இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நன்மைகள், உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க போறாரு, உங்களுடைய செவிகளை திறக்க போறாரு, உங்களுடைய இருதயத்தை தொட போறாரு. நீங்க ஒருத்தங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு பாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு வராம நீங்களே கையை வச்சு ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய போறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எங்க சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறாரு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அப்ப உங்களை எதுக்கு தேவன் வச்சிருக்கிறாரு? பாஸ்டர் மட்டும் தானே வச்சிருக்கணும். பாஸ்டருக்கு வந்து ஆள் சேர்க்கறதுக்கு நமக்கு என்ன செய்யுது? சர்ச்சில் இடம் ஆள் சேர்க்கறதுக்கு அவங்கள வச்சிருக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வேலைக்கு வச்சிருக்கிறாங்க, மார்க்கெட்டிங் வேலையா பண்றீங்க நீங்க சர்ச்சுக்கு இல்லை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிறோம். ஸோ பாஸ்டருக்கு என்ன வரமோ அபிஷேகமும் இருக்குதோ அதே வரமோ அபிஷேகமும் உங்களுக்கும் உண்டு. ஸோ அப்போ நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. முதலாவது, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன். ரெண்டாவதா, நான் திறக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறேன்னா. மூணாவதா, எனக்கு தெரிஞ்ச லிமிட்டேஷன், எனக்கு தெரிஞ்ச கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நான் உண்மையா இருக்கிறேனா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்க. மூன்றாவதா, நம்ம இப்படிப்பட்ட காரியங்களில் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் மறைந்திருக்கிற அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த கட்டடத்தை கொண்டு வந்து பெட்டிக்குள்ள வைக்கிறதுன்றது உலகப்பூர்வமா பார்த்தீங்கன்னா இது வந்து அறிவின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை யோவான் 8:32 வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
என்னத்திலிருந்து விடுதலை? விடுதலைன்னா நம்ம பிசாசனுடைய விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை எல்லாமே ஓகே தான். அந்த லெவலில் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு, விடுதலை ஆகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் பிசாசனுடைய போராட்டங்கள், விடுதலை கொடுத்துருக்கிறாரு, விடுதலை ஆகிட்டே இருக்கும். பட் அடுத்த லெவல்குள்ள போகணும். என்ன அப்படின்னா, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் இஸ் கிரேட்டர் தென் த நாலேஜ். அறிவை காட்டிலும் சத்தியம் என்பது பெரியதா இருக்கிறது. இப்போ சத்தியம்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர்றது தான் சத்தியம், வேற எதுவுமே சத்தியம் கிடையாது. இப்போ நான் சொல்லுவோம் இல்லை பேசும்போது, எங்க சத்தியமா வந்துச்சிங்க அப்படின்னு, அது கூட பொய் தான். அப்போ சத்தியம்னா என்ன மாத்திரம்தான்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர்றது மாத்திரம் தான் சத்தியம். ஸோ மற்றபடி ஏசப்பாவே சொன்னார் இல்லையா, தலை மேலே சத்தியம் பண்ணாத, அந்த தலையில் இருக்கிற முடியை உன்னால கருப்பாக்க முடியாது, வெள்ளையாக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ வானத்தின் பேலாகிலும் பூமியின் பேலாகிலும் என்ன எதுவுமே சத்தியம் பண்ண, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதை தாண்டி வர்றது எல்லாமே பொய் அப்படின்றார் ஏசப்பா. ஸோ சத்தியம் பண்ணுறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு தம்பி சொன்னான், தம்பி வாடா. அந்த தம்பி வந்து கேத்தலிக் தம்பி, அப்போ தான் ரசிக்கப்பட்டு வரான். ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக நான் அவனை கூப்பிட்டோம். நான் வரமாட்டேனே அப்படின்னா. ஏன்டா வரமாட்டேன்? வீட்டில் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். சரிடா, இப்போ என்ன சத்தியம் தானே? வா. இல்லைண்ணே, எங்கள் அப்பா பைபிளை வச்சு பைபிள் மேலே சத்தியம் பண்ண வச்சாரு. ஏசப்பா தலைமையிலேயே பண்ணக்கூடாதுன்னார். நம்ம ஆட்கள் பைபிளே வைக்கிறது, பைபிள் வச்சு சத்தியம் பண்ணி கொடு. ஏன்னா நம்ம பெற்றவங்களுக்கு என்ன எண்ணம்? பைபிளை மீற மாட்டான். இப்படிலாம் ஒரு 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 பிரம்மையில் நம்மளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த பைபிள் மேலே சத்தியம் பண்ணுறது, அந்த அதெல்லாம் வந்து சும்மா டுபாக்கூர், அதெல்லாம் கதை. அப்படி பண்ணக்கூடாது, அது பாவம். சத்தியம்னா என்னது? ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, கர்த்தருடைய வேதாகமம் பரிசுத்த வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம். அந்த தம்பி கேத்தலிக்லேருந்து ரசிக்கப்பட்ட தம்பி, புதுசாக வர்றனால அவனை வீட்டில் ரொம்ப அவனை எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை நான் பேசினோம். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களில் இது நடக்குது. இந்த 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 அக்கிரமம் நடக்குது, பைபிள் மேலே சத்தியம் பண்ண வைக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அப்பெல்லாம் கேட்காதீங்க, அது பாவம். அதே மாதிரி அம்மா மேலே சத்தியம் பண்ணு, அப்பா மேலே சத்தியம் பண்ணு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து செய்யக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்குது. சரி, சத்தியம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சத்தியம் என்ன பண்ணுதுங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, சத்தியம் நீங்கள் பெற்றிருக்கிற அறிவை விட பெரியது. இப்போ நல்லா கவனிக்கணும். அந்த அறிவின்படி யோசிச்சிங்கன்னா கட்டடத்தை அந்த பெட்டிக்குள்ளே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனால் சத்தியத்தின்படி யோசிச்சிங்கன்னா அந்த கட்டடத்தை பெட்டிக்குள்ளே வைக்க முடியும். இந்த கட்டடம் என்ன, இதை விட பெரிய கட்டடத்தையும் அந்த பெட்டிக்குள்ளே வைக்க முடியும். ஏன்னா அறிவு சொல்லி கொடுக்கறது வேற, சத்தியம் சொல்லி கொடுக்கறது வேற. அறிவு உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷனோட ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும். ஆனால் சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் லிமிட்டேஷனோட சொல்லி தர மாட்டாரு. அவர் வரையறை எல்லாவற்றையும் தாண்டி போகிற வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ சரிங்க, இப்போ நான் சொல்றேன், ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பேரப்புள்ள இருக்குது, உங்க பேரப்புள்ளையினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும். ஒரு தரிசனம் வேண்டும், அது தரிசனம் வேற. ஆனா நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாரா மாட்டாரா? வெளிப்படுத்துவார். ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் இந்த லிமிட்டேஷன்ல இருந்து வெளியே வரணும். மூடப்பட்டிருக்கிற என்னுடைய பெட்டி திறக்கப்படணும். ரெண்டாவதா, அவர் இதுவரைக்கும் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவாரு? வரப்போகிற காரியங்களை எனக்கு அவரு வெளிப்படுத்துவார். இப்போ நம்ம எதையுமே கீழ்ப்படியாம பெட்டியும் மூடப்பட்டு எல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, நல்லா பிடிச்சு வச்ச ஆமா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நமக்கு வெளிப்படுத்துவார்? அப்படியே வெளிப்படுத்தினாலும் காதுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் போகவே போகாது. அப்போ நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். முதலாவது, நான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்திருக்கிறேனா? am I open to the spirit of God? ரெண்டாவதா, நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, இதுவரை கற்றுக்கொண்டதிலே நான் உண்மையா இருக்கிறேனா? இதுவரை கற்றுக்கொண்டதை நான் கீழ்ப்படுகிறேனா? கேட்டு பாருங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ரெண்டாவது கேள்வி. அடுத்தது பாருங்க, இந்த சத்தியத்தை பத்தி நான் சொன்னேன். இந்த சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை, நான் சொன்னேன் இல்லைங்களா, அறிவின்படி பார்க்கும்போது கட்டடத்தை பெட்டிக்குள்ள வைக்க முடியாது. ஆனா சத்தியத்தின்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கட்டடத்தையும் பெட்டிக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா விஷயம் என்னன்னா, அதனுடைய அளவு கிடையாது, எந்த அளவுக்கு அது தன்னை விட்டு கொடுக்கிறது. இந்த சத்தியம் உள்ள வரும்பொழுது நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு தூண்டுதல் என்ன தெரியுமா?
இந்த வார்த்தை நமக்குள்ள வரும்பொழுது ஏற்படுகிற தூண்டுதல் என்ன தெரியுங்களா? our spirit is more sensitive and open to the spirit of God. கர்த்தருடைய வார்த்தை உள்ள போக போக நம்முடைய ஆவி இன்னும் விரிவாக திறக்கப்பட்டதாகவும், இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு உணர்வுள்ளதாகவும், தேவனுடைய செயல்களுக்கு உணர்வுள்ளதாகவும் மாற்றப்படுகிறது. ஸோ அன்லெஸ் இந்த வார்த்தை, இந்த வசனம் என் இருதயத்துக்குள்ள போகலன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய பெட்டி பூட்டப்பட்ட பெட்டியா, டேப் அடிச்சு 4 பக்கமும் டேப் அடிச்ச நல்ல பத்திரமான பெட்டியா இருக்கும். அப்படியே நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பெட்டி நரகத்துக்கு தான் போகணும். அந்த பெட்டி பரலோகத்துக்கு வராது. ஏன்? மூடப்பட்டிருக்குதே. எப்படி ஆவியானவர்கள் கிரியை செய்ய முடியும்? எப்படி மறைவான காரியங்களை வெளிப்படுத்த முடியும்? மறைவான காரியங்கள் வெளிப்படுத்தப்படலனா எப்படி வர்ற நாட்களில் பிழைத்துக் கொள்வோம்? வரக்கூடிய தீங்கு உங்களுக்கு தெரியலனா எப்படி தீங்குல இருந்து தப்பிப்பீங்க? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தீமை எல்லாம் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துவாரு. ஆண்டவர் ஒரு நாள் தீர்க்கதரிசி எல்லாம் இழுத்து மூடிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? கொரோனா மாதிரி இன்னொரு கொரோனா வந்து லாக்டவுன் ஆச்சுன்னா யார்கிட்ட போவீங்க? அப்போ ஃபோன் ஒர்க் ஆகாத ஒரு நெட்வொர்க் காலத்தில் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க. கொரோனா காலத்தில் ஃபோன் இருந்துச்சு. இப்போ திரும்ப இன்னொரு லாக்டவுன் மாதிரி ஏதாவது வந்து நெட்வொர்க்கே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பாஸ்டரை போய் எங்கே தேடுவீங்க? தீர்க்கதரிசியை போய் எங்கே தேடுவீங்க? அப்போ நம்ம எல்லாருமே இப்படிப்பட்டதான நாட்களுக்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளணும். ஆயத்தம் பண்றது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்றது. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் வேணும். ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம ஜெப நிலையில நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றதுக்கு சொல்லி தருவாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல, ஓ லார்ட் பிளஸ் திஸ் ஃபுட், தேவனே இந்த சாப்பாட்டை ஆசீர்வதி. இது வந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஒழுங்கா கூட நான் சொல்ல மாட்டேன். ஓ லார்ட் பெச்சே ஃபோ, ஓ லார்ட் பெச்சே ஃபோ, ஏதோ உளருவேன். ஆனால் அது சொல்லி முடிச்சிட்டோன்னா சாப்பிட்டாச்சு, ஐ மீன் திருப்தி ஆகிடுச்சு, சாப்பிட்ருவோம். இனிமேட்டு வயிறு வர பசிக்கும், ஜோமெண்ட்டு சாப்பிடு, ஜோமெண்ட்டு சாப்பிடு. சரி, கண்டிப்போட வளர்த்தது நல்லது. இப்போ ஆனால் அந்த ஜபம் நல்லதில்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் இன்னமும் ஓ லார்ட் பிளஸ் திஸ் ஃபுட்னு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இப்போ என் வாழ்க்கையில் சாப்பாடு இல்லாதவங்களை பார்க்குறேன், பட்டினியில் இருக்கிறவங்கள பார்க்குறேன். இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஜபம் எப்படி தெரியுமா இருக்குது? மனசார நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு மத்தியில், பட்டினியோடு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? சாப்பாடை கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஜபம் இப்போ நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. என்னன்னா, ஆவியானவரே என்னோடு பேசும், ஆமென் ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், இப்படி தான் படிக்கிறோம். ஆவியானவரே பேசும்னு சொன்னீங்க, அது வந்து வெறும் வார்த்தை, அது ஜபம் கிடையாது. ஜபம்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுவார். படிக்கணும். நான் ஏற்கனவே அந்த வீடியோ பற்றி, அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீக்கில் வரும். நீ வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க பாருங்க, நான் அனுப்பிச்சோம் அந்த லிங்க் பாட்காஸ்ட்டில். இப்போ நல்லா கவனிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம உணவு இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பாடு, இந்த சாப்பாடு நல்லா இப்போ காலையில் சாப்பிட்டு வந்து, சரி இப்போ நீங்கள் இப்போ இது முடிச்சோன்னே திருவண்ணு முடிச்சு சாப்பிடுவீங்க. சாப்பிட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்? 4 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா? 5 மணி நேரம் தாக்கு பிடிப்பீங்க. திரும்ப மதியானம் 2 மணிக்கு என்ன ஆகும்? பசி எடுக்கும், ஆமாவா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. இது வந்து ஃபிசிக்கலான சாப்பாடு. ஆனால் ஆவிக்குரிய சாப்பாடு அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஆவிக்குரிய சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பசி எடுக்காது. ஏன்னா உங்க மாம்சம் எப்படிப்பட்டதா இருக்குது? பாவம் நிறைஞ்ச மாம்சமா இருக்குது, அதனால பசிக்காது. அப்போ இந்த ஆவிக்குரிய உணவு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நீங்க எப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ, இதை ஆன் மட்டும் பண்ணுங்க. நீங்க எப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இன்னும் அதிகமா பசிக்கும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது பிசிக்கல் உணவு வந்து பசிக்கும் போது சாப்பிடுவீங்க. பிசிக்கல் உணவு பசிக்கும் போது சாப்பிடுவீங்க. ஆனா ஆவிக்குரிய உணவு சாப்பிட தான் பசிக்கும். நான் சொல்றது புரியுதா? அப்ப சாப்பிடணும்ன்றது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தீர்மானமா எடுக்கணும். பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும்னா ஒரு காலம் ஜென்மத்துக்கும் பைபிளே படிக்க மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? எனக்கு பசி எடுக்கும் போது நான் சாப்பிட்றேங்கன்னு சொல்லிட்டு பைபிளை வச்சு பாருங்களேன், வாய்ப்பே இல்லை. பைபிள் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். தூசி தட்டி தான் நீங்கள் எடுக்கணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆண்டவர் கிருபையா உயிரோட வச்சிருந்தாருன்னா. ஆனால் இந்த உணவு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது தெரியுங்களா? நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ தான் அதிகம் பசிக்கும். நீங்கள் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா
இன்னும் அதிகமா பசிக்கும். ஆக்சுவலி சொல்ல போனா சாகர வரைக்கும் இந்த உணவு பசி, இந்த வார்த்தையினுடைய பசி ஒரு நாளும் குறையவே குறையாது. ஏன்னா நம்மளுடைய சரீரத்துக்கு ஒரு வயிறு இருக்குங்க, வயிற்றுக்கு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு வரைக்கும் சாப்பிடுவோம். ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கு லிமிட்டே கிடையாது, லிமிட்டேஷன்லாம் கிடையாது. ஸோ சாப்பிட சாப்பிட ஆவிக்குரிய மனிதன் என்ன ஆகிட்டே இருப்பார், பலப்பட்டுக்கிட்டே இருப்பார், பெருசாகிட்டே போவார், இன்னும் பெருசாவார், இன்னும் பெருசாவார், இன்னும் பெருசாவார். உங்களுக்கு எதிராக இருக்கிறதான பலவான் இத்துளுண்டு ஆகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை பெருசா மாத்துவார். எப்போ? வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது. நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் தான் சொன்னேன், இந்த லிமிட்டேஷன், இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க இந்த பாக்ஸ்ல இருந்து அந்த நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய மகத்துவம் அந்த குறுகின அந்த பெட்டிக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள நிரம்பணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவை என்ன தெரியுங்களா? அறிவை விட சத்தியத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Be more eager to the truth than the knowledge. அறிவுனா என்னது? படிக்கிறது, கத்துக்கிறது, ஒரு விஷயத்தை வேலை செய்யும்படி தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் செய்கிறது. சத்தியம்னு என்னது? கர்த்தருடைய வார்த்தை. ஸோ ஒரு பேலன்ஸில் வச்சா சத்தியமும் அறிவும் ஒன்னோட ஒன்று ஈக்குவலாக இருக்காது. எப்பயுமே சத்தியம் உயர்வாக தான் இருக்கும், எப்பயுமே சத்தியம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அறிவையும் சத்தியத்தையும் நம்ம ஈக்குவல் படுத்திட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தேவனுடைய நன்மையை பார்க்க முடியாது, தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே சத்தியத்திற்கு எப்பயுமே டாப் ப்ரையாரிட்டி, முதன்மை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதன்மை. ஸோ எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போதோ அந்த அளவுக்கு your limits are being exceeded. உங்களுடைய அந்த வட்டம் பெருசாகுது. You are more capable of getting more heavier things. இன்னும் பலமான காரியங்கள், மறைவான காரியங்கள், தேவனுடைய மறைவான ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க இன்னும் எப்படி ஆகுறீங்க? பலம் உள்ளவர்களா நீங்க மாறுறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா ஆரம்பிக்கும் போது எப்படிதான் இருந்தோம்? சின்ன பெட்டியா இருந்தோம். ஆனா அந்த சின்ன பெட்டி தான், ஆனா அந்த பெட்டி எப்பயுமே ஆவியானவருக்கு விட்டு கொடுத்த பெட்டியா, எப்பயுமே ஓப்பனா இருந்த ஒரு பாத்திரமா இருந்ததுனால அதில் அவர் என்ன பண்றாரு? நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம வசனத்தினாலும் நீங்க அதை நிரப்புறீங்க. நிரப்ப 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 இவர் அப்படியே இவருடைய கெப்பாசிட்டி அப்படியே பெருசாகிக்கிட்டே போகுது. பெரிதாகி பெரிதாகி மறைவான தேவனுடைய காரியங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? இவரு பார்க்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க பிரியமானவர்களே. இனி வருகிற நாட்களிலே உங்களுக்கு காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்க உங்க பாத்திரம் எப்பயும் எப்படி இருக்கணுமா? திறக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்த பாத்திரமா இருக்கணும். மூணாவதா, அறிவை காட்டிலும் சத்தியத்தை முதன்மைப்படுத்துகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். இதை பத்தி 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றார். 2 கொரிந்தியர் 4:7. வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள, சேர்ந்து படிப்போம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருக்கிறேன், கர்த்தருடைய மகிமெல்லாம் எனக்குள்ள இருந்து வெளிப்படுது. ஆனாலும் கர்த்தர் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ்லாம் கிடையாது. நான் வெறும் மண் பாண்டம், ஒரு மண்ணினால செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனாலும் எனக்குள்ள என்ன இருக்குதுங்க? ட்ரெஷர், பொக்கிஷம் இருக்குது. ஏங்க பொக்கிஷத்தை கொண்டு வந்து எங்கெங்க வைப்போம்? எங்க விலையேற பெற்ற ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோம், டைமண்ட் ஸ்டோன் இருக்கு. அந்த டைமண்ட் ஸ்டோனை பீரோல வச்சு பூட்டி வைப்பீங்களா, இல்ல வெளியில இருக்கிற முற்றத்தில் இருக்கிற பானையில வைப்பீங்களா? பீரோல வைப்பீங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் மண் பாண்டம்னு தெரியும், வெறும் விலை போகாத ஒரு பாத்திரமா வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார், மறைவான காரியங்களை வச்சிருக்கிறார், ஸ்பிரிட்டோட ரெவலேஷன்ஸை வச்சிருக்கிறார், வார்த்தையினுடைய சத்தியத்தை வச்சிருக்கிறார்,
வார்த்தையினுடைய ஆழங்களை எனக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எங்க இருக்குது? அழிவுள்ள மண் பாண்டத்திற்குள்ளாக இருக்கிறது. சோ கேரியர் முக்கியம் இல்லை, அதாவது யார் அதை சுமக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, எண்ணத்தை சுமக்கிறாங்கன்றது முக்கியம். நான் சொல்றது புரியுதா? சோ பாக்ஸ் முக்கியம் இல்லை, அந்த பாக்ஸ் எதை சுமந்து செல்லுகிறது. பாத்திரம் அது வெறுமனே ஒரு கேரியர் தான். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு கேரியர் தான். ஆனா அந்த பாக்ஸுக்குள்ள, அந்த பாத்திரத்துக்குள்ள யார் இருக்கிறா, அவருடைய நிறைவு எப்படிப்பட்டது, அவருடைய நிறைவின் அளவு எப்படிப்பட்டது, அவர் இன்னும் பெருசா இருக்கிறாரா? இப்ப நேற்று இருந்ததை காட்டிலும் நான் இன்னைக்கு இன்னும் பெருசான வளர்ச்சியில வளர்ந்துருக்கணும். நிறைய பேர் ஒரே சைஸ்ல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நான் இன்னைக்கு எனக்கு 185 சென்டிமீட்டருங்க. நான் அப்படியே நாளாக நான் டிசம்பர் மாசத்துல 150 சென்டிமீட்டருக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன கேட்பீங்க? எல்லாரும் உயரமா தான்டா ஆவாங்க, அது இந்த வயசுல என்ன நீ குட்டையா இருக்குன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? ஏன்னா பிசிக்கலா என்னுடைய தோற்றத்தை நீங்க அப்படியே வாரம் பாக்குறீங்க. திடீர்னு இவ்வளவு உயரத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கேட்பீங்க. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளால பார்க்க முடியல. என்ன ஆயிட்டு இருக்கோம், நம்ம உயரம் குறைஞ்சிக்கிட்டே போறோம். போன வாரத்தில் இருந்தவங்க இன்னைக்கு 2 சென்டிமீட்டர் குறைஞ்சிட்டீங்க. இன்னும் இது நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒழுங்காகலன்னா அடுத்த வாரம் 5 சென்டிமீட்டர் குறைஞ்சிருவீங்க. அப்புறம் டிசம்பர்ல கிறிஸ்மஸ்க்கு வரும்போது இத்திருண்டா குள்ளையனா வர வேண்டிதான். இதுதாங்க உண்மையாலுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம். குரோத்தே நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்றதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வெறுமனே ஜெபம் பண்றோம், வரோம், போறோம், வசனத்தை வாசிக்கிறோம், ரைட். ஆனா என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? நான் ஆவிக்குரிய ரீதியில நான் வளர்ந்துருக்கிறேனா? நான் கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறாரா? சத்ருவின் திட்டங்களை எதிர்த்து நிற்பதுக்கு நான் பலனா இருக்கிறேனா? இல்ல மற்றவனுக்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்னொன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, கேட்ட சத்தியத்தை நான் இது வரைக்கும் கடைபிடிச்சிருக்கிறேனா? அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனா எனக்கு இன்னும் வேணும். ஆண்டவர் கேட்பாரு, முதல்ல இருக்கிறதுல நீயே உண்மையா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ நம்மளுடைய காரியங்களிலே நாம் எப்பயுமே நம்ம இந்த வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் எப்பயுமே முதன்மைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய சத்தியத்திற்கு ஒருபோதும் அளவே இல்லை. ஆமா தானே? தேவனுடைய சத்தியத்தை நீங்க அளவுபடுத்த முடியுமா? நோ. ஏன்னா தேவனே அளவில்லாதவர் தான். ஆமா தானே? தேவன் இன்ஃபினிட் பீயிங்னு சொல்லுவோம். அவர் அளவற்றவர், அளவு கடந்தவர். அப்ப அவரிடத்திலிருந்து வருகிறதான சத்தியமும் எப்படிதான் இருக்கும்? அளவு கடந்ததா தான் இருக்கும். அவர்கிட்ட இருந்து பிறக்கிற ஞானமும் எப்படிதான் இருக்கும்? அளவு கடந்ததா தான் இருக்கும். அதனாலதான் இந்த பாத்திரத்தை விட்டு கொடுத்து ஓப்பனா விட்டீங்கன்னா அளவு கடந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டின அறிவையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் வெளிப்பாடுகளையும் நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? பெற்றுக்கொண்டே இருக்கலாம். இல்லைன்னா ஒரு 2014 பெற்ற அபிஷேகத்தை வச்சு இப்பயும் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல அந்த பாஸ்டர் அபிஷேகம் இருந்தது பாத்தீங்களா, அது இப்ப வரைக்கும் வரலங்க. அதுல பெருமை வேற. அப்ப பாஸ்டர் கிட்ட அபிஷேகம் இருந்ததா, உங்ககிட்ட அபிஷேகம் இருந்ததா? அந்த காலத்துல அவர் மாதிரிலாம் யாரும் ஜெபிக்க முடியாது. அப்ப நீ என்ன பண்ற? நீ ஜெபிக்கிறது இல்லையா? இப்படிதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பாஸ்ட வச்சுக்கிறோம். பாஸ்ட்ல கர்த்தர் நம்மளை தொட்ட ஒரு விஷயம், நம்மள அப்படியே நம்மள என்ன சொல்றது, நம்மள தொட்ட அந்த சம்பவத்தை ஒரு நாளை ஞாபகம் வச்சுக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாளை தவிர்த்து மற்ற எல்லா நாளையும் மறந்துடுறோம். ஏன்னா அதை விட அதிகமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? 2015 இல்ல 2012 கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் என்னை தொட்டார், ஏன் அதுக்கப்புறம் உங்களை தொடவே இல்லையா? அப்ப தொடலைன்னா கர்த்தர்கிட்ட பிரச்சனையா, நம்ம கிட்ட பிரச்சனையா? நம்ம கிட்ட தான் பிரச்சனை. காரணம் என்ன? வளர்ச்சி இல்ல, நம்ம விட்டு கொடுக்கல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி இல்லை. நம்ம இன்னும் பெருசா வேணும், எனக்கு கர்த்தாவே இன்னும் மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்துங்க நம்ம இன்னும் எதிர்பார்க்கல. அப்ப கர்த்தர் எப்படி நம்மளை நிரப்புவார்? இல்லைங்களா? சோ நேற்று இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கணும். இன்னைக்கு இருந்ததை காட்டிலும் நாளைக்கு நான் இன்னும் அதிகமா வளரணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. ஏன்னா வளர்ச்சின்றது நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வெறுமனே பாத்திரம் திறந்திருந்தா போதும். நாளுக்கு நாள் நீங்க சாகிற வரைக்கும் இந்த சரீரம், இந்த மண் பாண்டமாகிய சரீரம் மண்ணுக்கு போற வரைக்கும் வளர்ச்சின்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்கவே கூடாது. You should keep growing. Physically
ஏங்க இப்போ வயசானவங்க ஒருத்தவங்க எடுத்துக்கலாம். இப்போ தாத்தா ஒருத்தர் இருக்கிறார், வயசான தாத்தா. அவருக்கு வந்து சரீரத்தில் பலனே இல்லைங்க. ஆனால் அவர் ஆவியில் பலன் அடைகிறத பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பிரிட் ரெல்மில் எப்படி இருப்பார்னா சும்மா 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டு வாட்ட சாட்டமாக இருப்பார். ஃபிசிக்கல் ரெல்மில் எப்படி இருப்பார்? கோல் ஊனிக்கிட்டு அடி மெதுவாக நடந்து வருவார். ஏன் தெரியுமா? அவர் ஆவியில் பல வருஷம் என்ன பண்ணிருக்கிறாரு? பலப்பட்டிருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனால் நம்ம எப்படி நியாயம் தீர்க்கிறோம்? கண்ணால் ஒருத்தரை பார்த்து இவர் வயசானவருங்க, இவரால் ஒன்றும் முடியாது, குச்சி ஊனிட்டு நடந்து வர்றாரு. ஆனால் ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா அவருக்குள்ள அவருடைய ஆவியின் மனுஷன் எப்படிப்பட்ட பலனுள்ள தேவனால பலப்பட்ட மனுஷனா இருக்காருன்றது உங்களால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாத்திரம் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த பாத்திரம் எப்பொழுது தன்னை திறந்து கொடுக்கிறதோ அப்பொழுது இட் பிகம்ஸ் அன்லிமிட்டட், அது அளவற்றதாக மாறுகிறது. கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தின் நிறைவு, நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் எப்படிப்பட்டவர்? அளவு கடந்தவர். அப்ப அவரிடத்துல இருந்து வர்ற அபிஷேகம் எப்படிதான் இருக்கும்? அளவு கடந்ததா தான் இருக்கும். தேவையெல்லாம் ஒண்ணே, நீங்க ஓப்பனா இருக்கணும். எப்பயுமே ஆவியானவருக்கு சென்சிட்டிவா நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம நிரப்பிக்கிட்டே இருப்பார். நேற்று இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு இருந்ததை காட்டிலும் நாளைக்கு. நீங்க அடுத்த வருஷம், இப்ப இந்த வருஷம் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு நீங்க அடுத்த வருஷம் பில்லியை வந்து பாத்தீங்கன்னா, பில்லி இன்னும் ஸ்பிரிட் ரெவலேஷன்ஸ் ஆவிக்குரிய காரியங்கள்ல பில்லி வளர்ந்துருக்கணும். இதுதான் எதிர்பார்ப்பு. பவுல் இந்த எதிர்பார்ப்புல தாங்க எல்லா லெட்டரையும் எழுதுறாரு. கொரிந்தியருக்கு எழுதும் போது அப்படிதான் எழுதுறாரு. எபேசியருக்கு எழுதும் போது அதான் அவர் என்ன சொல்றாரு? கொரிந்தியருக்கு எழுதும் போது நீங்கெல்லாம் பால் உண்கிற குழந்தைகள்னு நினைச்சு நான் உங்ககிட்ட இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், குழந்தைய மாதிரி பேசுறேன். நான் ரட்சிக்கப்பட்டது 2012, இப்போ நான் லெட்டர் எழுதுற 2040ன்னு வச்சுக்கோமே. இன்னும் கத்துக்கொண்ட அந்த ரட்சிப்பு அது இதுன்னு வச்சு வெறுமனே அதையே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறியே, என்னடா உங்ககிட்ட வளர்ச்சி? என்ன வளர்ச்சி உங்ககிட்ட இருக்குது? ரொம்ப கோபத்தோட, ரொம்ப வருத்தத்தோட பவுல் ஒவ்வொரு நிருபத்தையும் எழுதுறத பார்க்குறோம். எக்ஸப்ட் ஃபியூ நிருபம், ஒரு சில நிருபங்களை தவிர்த்து மற்ற எல்லா நிருபத்திலையும் எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் உங்ககிட்ட கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தை நீங்க என்ன பண்ணல, ஒன்று பிடிச்சிக்கல, இன்னொன்று பிடிச்சிட்டு அதெல்லாம் நீங்க வளரல, இன்னும் குழந்தைய மாதிரி தான் இருக்கிறீங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சத்தியத்திற்கு நாம் விட்டு கொடுக்கணும். கர்த்தர் அளவற்ற காரியங்களை நமக்குள்ளாக அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? நிரப்ப ஆரம்பிக்கிறார். இந்த அளவற்றதுன்னு சொல்லும் ஒரு வசன ஞாபகம் வருது. எரேமியா 2வது அதிகாரம் 11 - 13 வரைக்கும் வாசிப்போம். எரேமியா 2 11 - 13. எரேமியா 2 11 - 13 சேர்ந்து வாசிப்போம். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே இதன் நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் வருத்தப்படுறார். என்னன்னா, முதல்ல ஜீவ தண்ணீர் ஊற்று. யார் ஊற்று? இயேசு கிறிஸ்து ஊற்று. தண்ணீர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணிட்டாங்களாம்? அபேண்டன் பண்ணிட்டாங்க. அவர் விட்டுட்டாங்க. எனக்கு ஊற்றெல்லாம் வேணாங்க, நீர் ஊற்று எனக்கு வேண்டான்ட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்களாம்? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக செய்து கொண்டார்கள். பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஓட்டை, ஊத்த ஊத்த கீழே என்ன ஆகிட்டு இருக்கு? போய்கிட்டே இருக்கு, ஒழுகிக்கிட்டே இருக்குது. சோ 2 காரியம். ஒன்று, இந்த 2 காரியம் எல்லா சபையிலும் இன்னைக்கும் நடக்குது. கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். ஒன்று, ஜீவ தண்ணீராகி நீரூற்ற நம்ம விட்டுட்டோம். ரெண்டாவதா, நம்முடைய வாழ்க்கையில அவர் ஏதோ கொடுக்கிற நன்மை இந்த பக்கம் என்ன ஆகிட்டே இருக்குது? ஒழுகி போய்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? வெடிப்புள்ள தொட்டிகள். நம்முடைய வாழ்க்கை வெடிப்புள்ளதா மாறிடுச்சு. உடைப்புகள் ஏற்பட்டுருச்சு. உள்ள ஆண்டவர் ஊத்தணும்னு நினைக்கிறாரு. ஊத்துனா அதை பிடிக்கணுமா இல்லையா? அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஓட்ட வந்து இப்ப கீழே போய்கிட்டு இருக்குது, லீக் ஆகுது. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற இதுதான். இந்த 2 காரியத்தை, 2 தீமைகளை இஸ்ரவேல் மக்கள் செய்யறாங்கப்பா. அந்த காரியங்கள் இருந்து நம்ம வெளியே வரணும். ஜீவ தண்ணீரின் நீரூற்றாகிய இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். ரெண்டாவதா, என்னுடைய அடைப்பு, என்னுடைய அந்த ஓட்டையான பகுதியில் என்ன பண்ணணும்? நான் அடைக்கணும். நான் வந்தேன்னா அப்படியே கனமான ஒரு பாத்திரமா, தேவனுடைய நிறைவினால் எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டே இருக்கிற ஒரு பாத்திரமா
நீங்க மாற்றப்பட்டு பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்களாக நீங்க மாற்றப்படுவீங்க. யோவான் 7:37-38 இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். யோவான் 7:37-38 ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாத்திரம் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓவர்ஃப்ளோ ஆனாலும் ஆண்டவர் ஊத்துறதை என்ன பண்ண போறது இல்லை, நிறுத்த போறது இல்லை. தொட்டியில ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மோட்டரை ஆஃப் பண்ணுவோம். எங்க தொட்டி இங்க இருக்குது, மோட்டர் இங்க இருக்கு. இவங்க சமையல் செய்வாங்க, தயாளன் தாத்தா இருக்கிறார், அவர் அந்த பக்கம் வந்திருப்பார். மோட்டர் ஓவர்ஃப்ளோ ஆனோடனே அவர் கத்துவார், ஓவர்ஃப்ளோ மோட்டரை ஆஃப் பண்ணுங்க. நாங்கள் வந்து கத்துவார். சில நேரம் இவங்களுக்கு காதே கேட்காது. கிச்சனில் நான் அங்கேருந்து ஓடி வந்து சொல்லுவேன், மோட்டர் ஆஃப் பண்ணுங்க, மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு தொட்டி நிரம்பிடுச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும் போது என்ன பண்ணுவோம்? ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாராம், அந்த பாத்திரத்தில் ஊத்துறாரு. ஊத்த ஊத்த வழியுது. வழிஞ்சாலும் ஒரு நிறுத்த போறது இல்லை. ஏன் தெரியுமா? வழியும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது என்ன ஆகும்? பாஸ் ஆகும். அங்கேயும் அங்க இருக்கிறதான பாத்திரங்களும் என்ன பண்ணப்படும்? நிரப்பப்படும். ஸோ ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷன் நிரப்பப்படுறான், அந்த மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷன் நிரப்பப்படுறான். ஸோ இது வந்து ஒரு செயின் மாதிரி. ஆனா ஆரம்பிச்சது எங்க? ஒரு மனுஷங்கிட்ட. அந்த ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஊற்று பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் அவன் என்ன ஆகிட்டே இருக்கான்? தேவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறான். நேற்று இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு அதிகமாய், இன்றைக்கு இருந்ததை காட்டிலும் நாளைக்கு அதிகமாய். அவன் சாகிற வரைக்கும் அப்படிதான் இருப்பான். அவன் இறந்துட்டானா அடுத்து அவனிடத்துல இருந்து ஊற்றை பெற்றவன் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். இப்படிதான் இன்னைக்கு 2000 வருஷமா இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலிருந்து அப்போஸ்தலர்களுடைய காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா என்னன்னா, ஆவியானவர் கிரியை செஞ்சிருக்கிறார், வளர்ந்து இருக்குது. ஆனா நிறைவை நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணல. நம்மளுடைய அந்த அந்த எட்ஜை தாண்டி வெளியில வர்ற அளவுக்கு நம்ம இன்னும் நிரம்பல. நம்ம எல்லாருமே பாத்திரத்தை பாதியாவோ கால்வாசியாவோ முக்காவாசியாவோ தான் வச்சிருக்கோம். நம்ம அந்த நிறைவுக்குள்ளாக நம்ம வரும் பொழுது நேற்று இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக நாம் நாம் இந்த நாளில் வளருகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ அடுத்து 3 காரியங்களை நான் சொல்ல போறேன். இப்போ என்னென்ன காரியங்களை நீங்க திறந்து கொடுக்க வேண்டும்? I want to talk about 3 things that you need to open up for the Spirit of God to fill you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு 3 காரியங்களை நீங்கள் திறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது உங்களுடைய மனது, உங்களுடைய மைண்ட். ரெண்டாவதா உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய இருதயம். மூன்றாவதா உங்களுடைய வாழ்க்கை. திரும்ப சொல்றேன், உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை. மனசும் இருதயம் ஒன்றும் கிடையாது. மனசுன்றது நம்முடைய சிந்தையிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்கள், அதுதான் மனசு. மனசாட்சின்றோம் இல்லைங்களா, அதுதான். ரெண்டாவதா உங்களுடைய இருதயம், மூன்றாவதா உங்களுடைய வாழ்க்கை. இந்த 3 காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஓப்பனா இருக்கும்போது, திறந்து இருக்கும் போது தான் ஆவியானவரால் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை நிரப்பப்பட முடியும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத வாசிக்கலாம். ரோமர் 12:2 வாசிப்போம். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 12:2 வாசிக்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ செட் அப்பார்ட், அதாவது உலகத்திலிருந்து நீ வெளியே வந்துரு, அவங்களோட ஒத்து போகாத, ஒத்த வேஷம் தெரிக்காம தேவனுடைய நன்மையை சித்தத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு நீ தனித்து வரணும். அவங்ககிட்ட இருந்து வேறு பிடிச்சு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரார். வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய மனம் என்னாகும்? புதிதாக்கப்படும். ஸோ மனசு புதிதாகணும். மனசு எப்பயுமே ஆயத்தத்தோடு இருக்கணும்னா நமக்கும் உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. திரும்ப சொல்றேன், மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னா ஒரு நாளும் நமக்கும் உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் சம்பந்தம் இருக்க கூடாது. உலக நாட்டு நடப்புகள் தெரிகிறது வேற, நாட்டு நடப்புகள் உங்களை பாதிக்கிறதுக்கு அலோவ் பண்றது வேற. அப்போ நான் இதுவுமே பார்க்கக்கூடாதுங்களா? கிடையாது. நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் நாட்டு நடப்பு உங்களை பாதிக்கிற அளவுக்கு
ஒரு தாக்கம் வருது பார்த்தீங்களா, அது தவறு. அது உங்களுடைய மனதை என்ன பண்ணிடும் தெரியுமா? கெடுத்துரும். உங்களுடைய மைண்டை மாத்திரும். ரொம்ப எமோஷனல் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு சில நேரங்களில் இப்போ நம்ம அந்த மணிப்பூர் சம்பவங்கள்லாம் நமக்கு வீடியோவில் வந்துச்சு, எல்லாருக்கும் வந்துச்சு ஃபோனில். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம். சரி, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுக்காக எமோஷன் இல்லை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எமோஷனுக்கு அதிகமாக இடம் கொடுக்கும் போது ஆவியானவரோட இடம் என்ன ஆகிடும் தெரியுமா? பறி போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை வரும்பொழுது உங்கள் மனம் புதிதாக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு என்ன தெரியுங்களா தாட் வரும்? இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன அசுத்தாவி மறைஞ்சிருக்குது, இந்த சூழ்நிலைக்கு பின்னாடி எந்த ஒரு மனுஷன் இப்படி மிருகத்தனமா ஒருத்தங்களை போட்டு அடிக்கிறான், கொல்றான், இல்லை அவமானப்படுத்துறான்னா அதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கிறதுன்னு யோசிக்க தோணும். எது? புதிதாக்கப்பட்ட மனம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகப்படுவோம், அதுதான். ஆனா மனசு எமோஷன்ஸ்னாலையும் பாரத்தினாலையும் கவலையினாலும் நிரப்பப்பட்டுருச்சுன்னா, அச்சோ பாவங்க, மணிப்பூர் ரொம்ப பாவங்க, அந்த ஊர் ரொம்ப பாவங்க, அவங்க பாவங்க, இவங்க பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு கொண்டே தான் இருப்போம். பிசாசுக்கு அதுதான் வேணும். நீங்க பரிதாபப்படுறது தப்பு கிடையாது, மனுஷனுக்கு இறக்கப்படுறது நல்லது, அது ஒரு குணம். ஆனா அதை தாண்டி மனம் புதிதாக்கப்படுறதுனால மாத்திரம்தான் you will be able to discern the spirits that are working behind the screens. திரைக்கு பின்னாக கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவிகளை உங்களால பார்க்கணும்னு சொன்னா உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது காரியத்தை சொன்னேன், உங்களுடைய இருதயம். சங்கீதம் 24வது அதிகாரம் 3-4 வசனங்கள். சங்கீதம் 24 3-4 வசனங்கள். சங்கீதம் 24 3-4 சேர்ந்து வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. எங்க ஹார்ட்டை பத்தி சொல்றாரு தாவீது. என்ன சொல்றாரு? இருதயத்தில் மாசில்லாதவன். இன்னும் ஒரு சில வசனங்கள்லாம் வாசிக்கிறேன், நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, எடுக்க வேணாம். 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடைய நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஸோ நம்முடைய இருதயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், எப்பயுமே ஓப்பனாக இருக்கணும். முதலாவது என்ன சொன்னேன்? மனம். இரண்டாவதா நம்முடைய இருதயம். இருதயத்தில் எப்பயுமே நமக்கு என்ன இருக்கணுமா? சுத்தம். இருதயத்தில் சுத்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும், கர்த்தாவே என்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற காரியங்கள் அசுத்தங்களை என்ன விட்டு அகற்றும். ஒவ்வொரு நாளும் செய்யணும் இதை. சுத்த இருதயத்தை என்னிலே, தாவீது சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவாரமான ஆவியை எனக்கு தாரும். ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட். என்னுடைய மைண்டு மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. தென்னை மரம் தாவர குரங்கு மாதிரி அநேகருடைய மனசு என்ன ஆயிட்டு இருக்கு, இருதயம் என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுமா? தாவிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. கேட்டா வளர்ச்சின்னு வாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இப்படிதான்ப்பா தாவிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு நிலைவரமான ஆவி நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவதா இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அதை பத்தி ஒரு 21 நாட்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம செய்ய போறோம். மேபி இந்த 100 நாட்கள் ஆவியில ஜெபிக்கிற அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 21 நாட்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பகலில் நமக்கு இருக்க போது. அது மேபி செப்டம்பர்லேயோ இல்லை நம்ம அக்டோபர்லேயோ நம்ம அந்த மாதிரி நாட்கள் நம்ம செய்ய போகிறோம். ஆகினாலே பகலில் தான் இருக்கும் அது. ஸோ ஆகினாலே எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. அந்த காரியங்களில் மெயினாக இருதயத்தினுடைய காரியங்களை பற்றி நான் உங்களோடு பேச போகிறேன். இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியங்கள், இருதயத்தில் இருக்கிறதான அறைகள், அந்த அறைகளிலே தங்கியிருக்கிறதான மறைவான தாக்கங்கள், அதை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். அதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது கர்த்தருக்கு சித்தமான அந்த நாட்களிலே நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அதுக்காக நம்ம ஜெபிக்கவும் போகிறோம். சரிங்களா? அந்த 21 நாட்கள் அதுக்காக பிரத்யேகமாக. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, கர்த்தர் அடுத்த வர்ற வருஷத்தில் நிறைய உங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்களை தர போறார். அதுக்கு இந்த ப்ராசஸ் வழியா நம்ம போகணும். இந்த பாதை வழியா நம்ம போய் இந்த சுத்திகரிப்புக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் இன்னும் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அதில் நமக்கு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அதில் நமக்கு ஈகோ இருக்கக்கூடாது. யார் பெரியவன் யார் சின்னவன்ற ஏற்றத்தாழ்வு இல்லை. இவன் பெரியவன், இவன் பரிசுத்தவான், இவன் பாவின்றதான நியாயம் தீர்க்கும் கண்கள் இருக்கக்கூடாது. நம்ம மற்றவன் நியாயம் தீர்த்தோன்னா
தேவன் முதலாவது நம்மள நியாயம் தீர்ப்பாருன்றதை நம்ம மறந்து விட கூடாது. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியத்தை சொன்னோம். மூணாவது உங்களுடைய வாழ்க்கை. ரோமர் 14:8 எடுத்து வாசிப்போம். ரோமர் 14:8 வாசிப்போமா? ரோமர் 14:8 முடிக்க போறேன், சேர்ந்து வாசிப்போம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். திரும்ப வாசிக்கலாம் எல்லாரும் சத்தமா எல்லாரும் பைபிளை கையில் எடுத்து சத்தமா வாசிக்க போறோம். படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பவுல் சொல்றார். நீ வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, செத்தாலும் இயேசுவுக்கு, எப்படி எந்த நிலையில இருந்தாலும் நீ இயேசுவுக்குரியவனாய், தேவனுக்குரியவனாய், கர்த்தருக்குரியவனாய் நீ இருக்கிறாய். அப்பனுடைய வாழ்க்கை முழுவதும் எப்பயுமே திறக்கப்பட்ட, ஓப்பனா பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்த, அவருடைய உணர்த்துதலுக்கு விட்டு கொடுக்கிற ஒரு பாத்திரமா இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம முதல்ல வாசிச்ச அந்த பகுதிக்கு வருவோம். ஏசாயா முதல்ல வாசிச்சோம் இல்லையா? ஏசாயா 55:1-9. இப்போ இதுல 8வது வசனத்துக்கு வருவோம். இந்த வசனம் நம்ம எல்லாரும் படிச்சோம். இப்போ திரும்ப ஒரு டைம் படிக்கலாம். இப்போ வந்து இந்த வசனம் உங்களுக்கு அழகா புரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வசனத்தை வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருந்தோம். இப்போ எப்படின்னு படிக்கலாம். படிப்போமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் நினைவுகள் வெறும் இந்த பாக்ஸுக்குள்ள பொருந்துற அளவு தான் இருக்குது. ஆனா தேவனுடைய நினைவுகள் எப்படி இருக்குதா? பில்டிங் சைஸுக்கு இருக்குது. உங்களுடைய வழிகள் பாக்ஸுக்குள்ள பொருந்துற அளவுக்கு தான் இருக்குது. ஆனா அவருடைய வழிகள் எப்படி இருக்குதுங்களா? அவ்வளோ பெருசா இருக்குது. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நன்மைகள் அடுத்து சொல்றாரு இல்லைங்களா? வானங்களை பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்ற அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய பாத்திரம் எப்பொழுதும் திறக்கப்பட்ட பாத்திரமா, உணர்வுள்ள பாத்திரமா, அறிவை காட்டிலும் சத்தியத்தை மேன்மைப்படுத்துகிற பாத்திரமா இருக்கும்போது மாத்திரம்தான் you will be able to comprehend the ways that God has for you. கர்த்தர் வைத்திருக்கிற வழிகளை புரிந்து கொள்வதற்கு அப்பதான் முடியும். மற்றபடி நம்ம அப்படியே குருடர்களா இருட்டில் தடவிக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரி தடவி தான் நடப்போம். அப்படியே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஜட்ஜ் பண்ணி, அதாவது நம்மளால ஒரு விஷயத்தை ஷியோரா பார்க்க முடியாது. ஏன்? என்னுடைய வழிகள்லாம் எப்படி இருக்குதுங்களா? ஏன் வழிக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனா நான் ஸ்பிரிட்ல நான் வளரல, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்த பாத்திரமா இல்லாததுனால அவருடைய உன்னதமான வழிகளை என்னால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்புறம் எப்படி இந்த வசனத்தை மட்டும் நம்ம சொல்றோம்? என் நினைவுகள் உன் நினைவுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வழிகளை பார்க்கலும் உன் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் மிகவும் பெருசு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய பாத்திரம் அவருடைய விஸ்தாரமான அந்த ஞானத்தை, அவருடைய விஸ்தாரமான அந்த அறிவை, அவருடைய விஸ்தாரமான அந்த செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்பயுமே நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கணுமா? விட்டு கொடுத்த திறக்கப்பட்ட பாத்திரமா, உணர்வுள்ள பாத்திரமா இருக்கும் பொழுது, சத்தியத்தை உட்கொள்ளுகிற பாத்திரமா இருக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய வழிகளை நிச்சயமா போதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மறைச்சு எந்த ஒரு காரியத்தையும் உங்க குடும்பத்துல அவர் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா இதெல்லாம் செய்யணும்னா நம்முடைய பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்ன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏற்கனவே இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம். 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2:9-10 சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:9-10 சேர்ந்து வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அடுத்து வாசிப்போம். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும், பாருங்க எவ்வளவு சூப்பர். இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்கார் இல்லையா, யாரு? நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் யாருங்களா? பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிறத கூட என்ன பண்ணிருக்கிறாரு?
ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறாரு. So in fact when you have the fullness of the Holy Spirit, God can reveal what is in the Father's heart. பிதாவுனுடைய இருதயத்தில் இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் உங்க இருதயத்தை மாத்திரம் இல்ல, பிதாவுனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். சோ பிதாவுனுடைய அந்த மேக்னிஃபிசன்ஸ், அவருடைய மகத்துவம் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க பெருசான பாத்திரமாகணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுதும் திறக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தாலே போதும். எப்பொழுதும் உணர்வுள்ள பாத்திரமாக இருந்தாலே போதும். எப்போதும் நம்ம விட்டு கொடுத்த தேவனுடைய ஆவியானவருடைய செய்கைகளுக்கு எப்பயுமே காத்திருக்கிற பாத்திரமாக இருந்தா போதும். The fullness of God, the fullness of the Father, பிதாவுனுடைய முழுமை, பிதாவுனுடைய இருதயத்தின் தாக்கங்கள் எல்லாமே, அவருடைய இருதயத்தில் யோசிக்கிறது பண்றது எல்லாமே உங்க இருதயத்திற்கு ரிவீல் ஆகும். ஹல்லேலூயா. இந்த ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா அந்த சியாமிஸ் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. சியாமிஸ்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒட்டி பிறந்ததான இரட்டையர்கள் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒட்டி பிறந்திருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், 2 மூளை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே இருதயம் தான் இருக்கும். விசித்திரமா இருக்குல்ல? இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அது அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. மேபி ஒரு வாலிப வயசு வரைக்கும் இருந்தால் அவங்க இறந்துருவாங்க. 2 மூளை, ஒரு இருதயம். இப்போ யோசிச்சு பாருங்க, மூளை இப்போ இந்த ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, ஒட்டி பிறந்த 2 பேர் இருக்காங்க. அவங்கள நீங்க ஆப்ரேஷன் பண்ணி கூட பிரிக்க முடியாது. ஏன்னா இருதயம் ஒரே இருதயம் தான் இருக்குது. ஒட்டி பிறந்து, அதாவது ஆர்கன்ஸ் தனித்தனியாக இருந்து ஒட்டி பிறந்து ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பிறந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அவங்க அப்படியே தான் வாழணும் கடைசி வரைக்கும் 2 பேர். இப்போ ரைட் சைடில் இருக்கிறவருக்கு கையில் அடிபட்டுச்சுன்னா அது மூளைக்கு போகுமா இருதயத்துக்கு போகுமா? மூளைக்கு தான் போகும். ஸோ இவருக்கு வலிக்காது லெஃப்ட் சைடில் இருக்கிறவருக்கு, ஆனால் இவருக்கு வலிக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவார்? ஏதோ ஒன்று பண்ணுவார், காயம் கட்டுறாங்க. ஆனால் இப்போ இவங்களுடைய இருதயத்தை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்ததுன்னா இவங்க 2 பேரையுமே அது பாதிக்கும். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா இருதயம் ஒன்று, மூளை வேற வேற. இது சியாமிஸ் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இப்போ இதே மாதிரி தான் நீங்க தேவனுக்குள்ளாக வரும்போது நீங்களும் தேவனும் எப்படி ஆயிடுறீங்க தெரியுமா? வேற வேற மூளை, ஆனா இருதயம் ஒன்னா மாறிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் இங்கேயும் நினைப்போம். ஹல்லேலூயா. நீங்க ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கூட, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் தேவன் நினைக்கிறோன்னு சொன்னா அது தப்பு. அது வந்து ஃப்ராடுத்தனம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நினைப்பேன். ஏன்? என்னுடைய இருதயமும் அவருடைய இருதயமும் ஒன்னா இணைஞ்சிருக்கு. ஒன்னா இணைஞ்சிருக்கல, ஒன்னாயிடுச்சு, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த நாட்கள்ல நாம் போக வேண்டியது அவசியமா இருக்கு. அதுதான் ஆவியனுடைய தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 33:3 முடிக்க போறேன். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. இப்ப பாருங்க, அந்த 2 வார்த்தை, அறியாததும் எட்டாததும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் புத்திக்கு, உனக்கு இருக்கிற அறிவுக்கு உன்னால என்ன பண்ண முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் தருவேன். ஏன்? என்னுடைய ஆவி அதை செய்து முடிக்கும், என்னுடைய சத்தியம் அதை நிறைவேற்றும். இட் இஸ் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதத்தில் இருக்கிற வசனம் அது என்ன பண்ணுமா? நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வழிகள் எல்லாம் விஸ்தாரமா இருக்குது. அவருடைய எல்லைகளுக்கு அளவே கிடையாது. அவருடைய மகத்துவத்திற்கு, அவருடைய ஞானத்திற்கு அளவே இல்லை. ஆனால் அதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு நான் பெருசாகிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எப்பொழுதுமே திறக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய், உணர்வுள்ள ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு விட்டு கொடுத்த ஒரு பாத்திரமாய், ரொம்ப முக்கியமா அறிவை காட்டிலும் சத்தியத்தை முதன்மைப்படுத்துகிற பாத்திரமாய் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை வெளிப்படுத்துவோம். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன காரியம் ரொம்ப ஒரு ஈஸியாக உங்களால் புரிந்து கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை நான் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இது வந்து நம்ம இந்த நாட்களில் நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறனால நம்ம சாதாரணமானவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் சாதாரணமானவர்கள் அல்ல. we are called to be supernaturals. அசாதாரணமானவர்களாக, ஆவிக்குரியவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த நாட்களிலே இவ்விதமாய் நாம் உலக மனிதர்களைப் போல நாம் இருப்பது எந்த விதத்திலும் நியாயமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசியிருக்கிறார். பெரியது,
சிறியதில் நிரப்பப்பட முடியுமா? முடியும். எப்பொழுது? அதனுடைய அளவை பொறுத்து அல்ல, அது தன்னை எப்படி விட்டு கொடுப்பது என்பதை பொறுத்து, தன்னை எப்படி ஆவியானவர் தேவனுக்கு தன்னை விட்டு கொடுப்பது என்பதை பொறுத்து தான் பெரியது சிறியதில் அடங்குமா அடங்காதான்றதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருக்கார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரை, இவ்வளவு நாளா என்னுடைய ஆவி, என்னுடைய பாத்திரம் மூடப்பட்ட ஒரு பாத்திரமாய், இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தினால நிரப்பப்பட்டது போதும் என்று சொல்லி என்னை நானே நான் ஒரு வரையறைக்குள்ளாக, ஒரு வட்டத்திற்குள்ளாக நான் வைத்துக்கொண்ட ஒரு பாத்திரமாய் நான் இருந்து விட்டேன். ஆனால் இந்த நாளிலே நீர் என்னோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் இந்த பேசின இந்த வார்த்தையின்படி நான் அளவுகள் கடந்த உம்முடைய வல்லமையும், உம்முடைய ஞானமும், உம்முடைய சத்தியமும் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு உன்னதமான மகத்துவமுள்ள பாத்திரமாய் நீர் என்னை மாற்றும். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிஞ்சிருக்கிறேன். ஆனா நீங்க செய்யறதை நிச்சயமா எங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய வாழ்க்கையிலையோ நீங்க வெளிப்படுத்துகிற காரியங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்கள் இருக்கிறது. காரணம், எங்களை நாங்களே ஒரு வரையறைக்குள்ளாக நாங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா கர்த்தாவை, நீங்க வரும் பொழுது, ஆவி நிறைவு எங்களுக்குள்ளாக வரும் பொழுது, ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும் பொழுது, நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதும், நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தால் மாத்திரம் போதும், கர்த்தருடைய ஆவி நிறைவை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்வோம் என்கிற சத்தியத்தை இந்த காலை வேளையில நாங்கள் கேட்டோம்ப்பா. அதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ராஜா. இந்த நாளில் ஆகினாலே அப்பா, எங்களுக்கு அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியங்கள், இதெல்லாவற்றையும் நீங்க செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இது எல்லாவற்றையும் எங்கள் ஆவிக்கு, எங்கள் உள்ளான மனிதனுக்கு நீர் வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்தறிக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர், அந்த மகத்துவமான வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவன், இந்த சிறிய மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக, எங்க இருதயத்திற்குள்ளாக நீங்க தங்குறீங்களே, இது எவ்வளோ பெரிய மகத்துவம், இது எவ்வளோ பெரிய அதிசயமான காரியம் ராஜா. ஆனாலும் இதை குறித்த உணர்வற்றவர்களா நாங்க இருந்துட்டோம்ப்பா. எங்களை தயவாய் மன்னிங்க. சொல்லுங்க, ஏசப்பா என்ன தயவா மன்னிங்க ஆண்டவரே. இவ்வளவு நாள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு நான் கீழ்ப்படியாம இருந்துட்டேன். ஆனா இன்னையிலிருந்து இதுவரைக்கும் நான் கேட்ட எல்லா வார்த்தைக்கும் நான் உண்மையா இருக்க போறேன். ஏசப்பா என்னோட பேசின எல்லா வார்த்தைக்கும் நான் உண்மையா இருக்க போறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுடைய சத்தியத்தினால என்னுடைய இருதயத்தை நான் நிரப்ப போகிறேன். I am going to fill my heart with the scriptures. கர்த்தருடைய வசனத்தினாலே என்னுடைய இருதயத்தை நான் நிரப்ப போகிறேன். ஆவியானவரிடத்துல நான் ஜெபம் பண்ணி என்னுடைய இருதயத்துல நான் வசனத்தினால நான் நிரப்ப அறிவை காட்டிலும் சத்தியம் எந்த இடத்துல ஓங்கி இருக்கிறதோ, அறிவை காட்டிலும் எந்த இடத்துல சத்தியம் பெருகி இருக்கிறதோ, அங்கே தேவனுடைய ஆவியின் வல்லமை பிரத்யட்சமாய் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அறிவை காட்டிலும் சத்தியம் பெரியதாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான அறிவை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை பிரதானமாக பேசப்பட வேண்டும். இப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியாது. வருகிற நாட்கள் கர்த்தர் நமக்கு மகத்துவமான காரியங்களையோ மறைவான அநேக காரியங்களையும் வெளிப்படுத்துகிற நாட்களாக இருப்பதனாலே நாம் இந்த நாட்களிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், தேவனுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்டதான இந்த தருணங்களை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நிறைவினாலே நிரப்பப்படும்படி நான் இப்பொழுது என்னை விட்டு கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி, உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நிறைவினாலே நான் நிரப்பப்படும்படி என்னை நான் முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை முழுவதுமாய் நிரப்புங்கப்பா. நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க, நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.